அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி. பாடல் 43. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் பூரி பரவஞ்சகரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரிமேனி இறைவர் செம்பாகத்திருந்தவளே. நின்ற திருவடியில் சிலம்புகள். நீ பாசாங்குஸ்தியமுடையவள், 5 மலபாலங்கள் தெரித்தவள், இனியரான சொற்கள் உடைய திரிபுர சுந்தரி. திரிபுரத்தில் அசுரர்கள் வஞ்சகர்கள், இவர்கள் தேவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தனர். இந்த நொடியில் இவ்வாறான தீவிரான அசுரர்களை நடுங்க வைத்தவர்கள்தானே தர்மம். சிவருவார் நேர்மலையையே வில்லாக்கினான். தனது வலிமையான திருக்கரத்தினால் நெருப்பை ஒத்த அழகிய திருமேனி தாங்கிய சிவரானது ஒத்த ஒரு பாதியில் தேவி நீ இருந்தவள் ஆவாய். பாடல் 44. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கண்ணையும் மாயினல் ஆகையினார், இவளே கடவுளர் யாவக்கும் மேலே இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே. தேவி நீ தியான பொருளாவாய். நீ தவம் செய்யும் உமாதேவி. எம்பிரானாகிய சங்கரனால் சக்தியாம். நீ சங்கரனாரின் பத்தினியும் ஆவாய். அதே சமயம் பத்தினியும் தாயமாவாய். இதனால்தான் நீ தேவர்கள் யாவருக்கும் மேலான தலைவியும் ஆவாள். எல்லோருக்கும் மேலான தலைவியும் நீ ஆனாய். இத்தகையவளை தெய்வமாக கருதாது வேறு யாரை கருதுவது? எனவே இவளுக்கு தொண்டு செய்வதல்லாது வேறொரு தெய்வம் நிகழேது. இவளுக்கு நிகரான வேறொரு தெய்வம் எண்ணியும் பார்க்க முடியாது. எனவே அவ்வாறு என்ன மெய் தளர்வடைய ஒருபோதும் நான் முனைய மாட்டேன்.